அமைச்சர் பொன்முடிக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சமீபத்திய பேச்சு ஏற்றுக்கொள்ள முடியாது என கனிமொழி தன்னுடைய கண்டன அறிக்கையில் தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. அமைச்சர் பொன்முடிக்கு கனிமொழி எம்பி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சமீபத்திய பேச்சை ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களையும் உடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், கன்னட அறிக்கையில வேறு என்னென்ன விஷயங்களை கனிமொழி குறிப்பிட்டிருக்கிறாங்க? நேற்றைய தினம் நடந்த கூட்டத்தில் அமைச்சர் பொன்முடி பேசியது குறித்து திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய இந்த சமீபத்திய பேச்சு ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், எந்த காரணத்திற்காக பேசப்பட்டிருந்தாலும் இப்படி கொச்சையான பேச்சுக்கள் கண்டிக்கத்தக்கது என்றும் தற்போது கண்டனம் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நேற்றைய தினம் அமைச்சர் பொன்முடி பேசியது குறித்து தற்போது திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் கூடிய கனிமொழி அவர்களே தற்போது கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அமைச்சருடைய இந்த பேச்சை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், எந்த காரணத்திற்காக அவர் பேசினாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தற்போது கண்டனம் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அமைச்சர் பொன்முடியினுடைய அந்த நேற்றைய தினம் நிகழ்ச்சியில் பேசியது குறித்து பல்வேறு விவாதங்களும் பல்வேறு தொடர்பாக கருத்துக்களும் கூறி வரும் நிலையில் தற்போது திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளரே அந்த பேச்சுக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கார். அது மட்டுமல்ல, எந்த காரணத்திற்காக பேசப்பட்டிருந்தாலும், அதாவது எந்த ஒரு நோக்கத்திற்காகவும் எந்த காரணத்திற்காகவும் அவர் பேசியிருந்தாலும் கூட இதை நியாயப்படுத்த முடியாது என்றும், ஒருபோதும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தற்போது கண்டனத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். அமைச்சர் பொன்முடிக்கு கனிமொழி எம்பி கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் பொன்முடியின் சமீபத்திய பேச்சை ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். எந்த காரணத்திற்காக பேசப்பட்டிருந்தாலும் இப்படிப்பட்ட கொச்சையான பேச்சுகள் கண்டிக்கத்தக்கது என திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை செய்தி.